பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே ஒரு நாளும் உங்களோடு கூட சம்பாஷிக்கும்படியான கிருபைகளை எனக்கு தருகிறபடியினால் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளுக்கான வார்த்தை. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாக்கள் என்றால் அன்று ராஜாக்கள் அரசர்கள், இன்று அவர்கள் ஆட்சியாளர்கள், முதல்வர்கள் என்றெல்லாம் கவுன்சிலர்கள், தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள் என்றெல்லாம் போற்றப்படுகிறதானே அவருடைய பெயர்கள்தான் ராஜாக்கள். அது யாராலே அரசாளுகிறார்கள் என்று சொன்னால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். அல்லேலூயா. பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். நீதிமொழிகளிலே உள்ள அந்த நீதிமொழிகளில் உள்ள நீதி செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் யார் என்று சொன்னால் வழக்கறிஞர்கள். அவர்கள் அந்த ராஜாக்களுக்கான நீதிகளை அவர்கள் செலுத்துகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் இல்லாமல் எவனாலையும் எதையுமே செய்துவிட முடியாதுங்க. இன்று கூட தத்தளித்து கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டிலே முதல்வராக கூடிய அந்த அருமை முதலமைச்சர், வரப்போகிற முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தத்தளிப்பு உண்டாயிருக்கிறது. அந்த தத்தளிப்புகள் எல்லாம் சமாதானமாகி அவர் நல்லதொரு முடிவை எட்டுவார் என்று நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், யாரோ ஒரு மனிதன், எந்த மனிதனாக இருந்தாலும் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதில் வீணாகி போகாதபடி கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அதனாலே என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தராலே தான் அது முடியுங்க. பாருங்கள், பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றும் ஒழிந்து போகாது. அதனாலே கர்த்தராலே அந்த என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்கிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஜோசப் விஜய் என்கிறதான அவர் முழங்கால் படிட்டு அந்த சபையிலே போதகரிடத்தில் ஜெபித்து கொண்டு வந்தார். அதனாலே என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நான் தேட விரும்பினால், அந்த கட்சிக்காரர்கள், அந்த கட்சியில் உள்ளவர்கள் தேவனை வேண்ட விரும்பினால் அதிகாலையிலே அவரை தேடி அவருக்கு அனுகூலம் உண்டாகும்படி அவர்கள் வேண்டட்டும். ஆகையினாலே அனைவருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நல்ல ஒரு முடிவை, இன்று 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறுகிற ரிசல்ட் வருகிறது. அதில் எல்லா பிள்ளைகளும் தேர்ச்சி அடையும்படியாக, ஒருவரும் தோற்றுப்போகாமல், தோற்றுப்போகிற ஜனங்கள், பிள்ளைகள் மனமுடைந்து போய் தவறான காரியங்களில் ஈடுபட்டு கொள்ளாமல் நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே வருகிறேன். ஆண்டவரே, கர்த்தாவினை சொல்லியிருக்கிற என்னாலே பிரபுக்களும் நியாயாதிபதிகளும் நீதிபதிகளும் வருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை அனைவரும் சிநேகிக்கும்படியாக, உம்முடைய கிருபை அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவரே, வியாதிஸ்தர்களை நீர் குணப்படுத்தும்படியாக, பிள்ளை இல்லாத சகோதரிகள் பிள்ளை வரங்களை கொடுக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் ஜீவித்து வருகிறோம். ஆண்டவரே, அதிலே ஆண்டவரை முன்னேற்றம் செய்து கொண்டு வருது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்போ இன்று 12ஆம் வகுப்பு அனைவரும் தேர்ச்சி பெறுவதாக நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தேர்ச்சி பெறட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளே பலனமாய் அவர்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. வியாதிஸ்தர்களை குணப்படுத்துங்க. ஆண்டவரே, திருமணமாகாத பெண்கள் ஆணும் திருமண காரியங்களை சுகப்படுத்துங்க, காத்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.